பூதான கத்துறீங்க? ஏதாவது மந்திரம் சொல்லி என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். டேய் கௌதம், போய் என் பேக்ல இருந்து மந்திர புக் எடுத்துட்டு வா. என்னது? டேய் நில்றா. மந்திர புக்கா? ஏய், மந்திர புக்க படிச்சு என்ன காப்பாத்துறதுக்கு இதுவா நேரம்? நீ ஏதாவது மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பியே, அது சொல்லி என்ன எப்படியாவது காப்பாத்து கௌரி. முட்டாள், எல்லா மந்திரமும் அந்த புக்ல தான்டா இருக்கு. அது எப்படி எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க முடியும்? டேய் கௌதம், போய் அந்த மந்திர புக் எடுத்துட்டு வா. டேய் நில்றா. மந்திர புக்கு பேக்ல இல்ல. என்னது? மந்திர புக் பேக்ல இல்லையா? நான் அதுக்குள்ள தானே வச்சேன். ஐயோ, அது உனக்கு தெரியாமலே தூக்கி போட்டேன். அப்படியா? நீ பூதத்துக்கிட்ட கடந்து நல்லா சாவுடா. ஐயோ, நான் பண்ணது தப்புதான். ப்ளீஸ் கௌரி, என்னை எப்படியாவது காப்பாத்து கௌரி. மந்திர புக் இல்லாம உன்னை காப்பாத்த முடியாதுடா. ஐயோ, நான் தான் அதை தூக்கி வீசிட்டேன்னு சொல்றேன்ல. ஏன்டா அப்படி பண்ண? நீ தான் எனக்கு மந்திரமே கத்து கொடுக்க மாட்டேன்ட்ட. அந்த எரிச்சல்ல நான் அப்படி பண்ணிட்டேன். ஐயோ ஐயோ, கடிக்க வருதே, கடிக்க வருதே. கடிக்கட்டும், நல்லா கடிக்கட்டும். இது உனக்கு தேவைதான்டா. ஏ உருளைக்கிழங்கு, சும்மா இரு. எப்படியாவது நான் காப்பாத்து கௌரி. தப்பா உணர்ந்துட்டால, காப்பாத்துறேன். அப்பாடி, போயிடுச்சு போயிடுச்சு. கௌரி கௌரி கௌரி, ரொம்ப தேங்க்ஸ் கௌரி. அப்பா. டேய் பாலு, நீ அந்த மந்திர புக்கை என் பேக்ல இருந்து எடுத்து வீசும் போதே நான் உன்னை பார்த்துட்டேன்டா. அத ஓவாயாலேயே வரவழைக்கத்தான் அந்த பூதத்தை ஏவி விட்டேன். எப்படி எப்படி நீ அந்த புக்கை தூக்கி வீசிட்டா என்னால எந்த மந்திரமும் பண்ண முடியாதா? இத பாரு பாலு, புக்கோட முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் எல்லா மந்திரங்களையும் நான் ஏற்கனவே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். புக்கு இல்லாமலேயே என்னால என்ன வேணாலும் செய்ய முடியும். அதனாலதான் நீ புக்கை எடுத்து வீசினப்போ கூட நான் உன்னை எதுவும் சொல்லல. அப்போ புக்கை வீசாம வச்சிருந்தா நாங்க 3 பேர் சேர்ந்து உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருப்போம். ஏன்னா அந்த மந்திர புக்கு யார் கைக்கு வேணாலும் கிடைக்கலாம், ஆனா உன் கைக்கு மட்டும் கிடைக்க கூடாது. சத்தியமா கிடைக்காது. இப்ப நீ வீசின இடத்துல இருந்து அந்த மந்திர புக்கை வரவழைச்சு திரும்பவும் மாயா அங்கிள் கிட்டே பத்திரமா கொடுக்க போறோம். அற்புத மந்திர புத்தகமே, நான் உன்னை முழுவதும் மனப்பாடம் செய்து விட்டதால் இனி நீ மாயாவிடமே சென்று பத்திரமாக இருப்பாயாக. புறப்படு. என்ன இது? யாரையுமே காணோம். யார் என்ன அடிச்சது? ஒரே மர்மமா இருக்கே. யாரையும் காணோம், ஆனா அடி மட்டும் விழுகுது. இந்த கோவில்ல எல்லாமே விசித்திரமா இருக்கு. ஆளே இல்லாம அடிமுட்டு விழுகுது. சரி, இன்னும் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஆனா என்னதான் நடந்தாலும் சரி, சாமியை மட்டும் கும்பிடாம போகவே கூடாது.
ராமா. ஏய் குட்டி பூதமே, இத்தனை முறை அடித்தும் நீ ஏன் என்னை வணங்கியே தீர்வேன் என்று அடம் பிடிக்கிறாய்? உன்னுடைய ஆராதனை எனக்கு தேவையில்லை. போ இங்கிருந்து. ஆஞ்சநேய கடவுளே, நீங்களா பேசுனீங்க? ஆம், நான் தான் பேசினேன். போய்விடு. இல்ல சாமி, உங்க ஆசையும் அனுகிரகமும் எனக்கு தேவை. நான் உங்களை பூஜிக்காம இங்க இருந்து போக மாட்டேன், போகவே மாட்டேன். அதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். போ. நான் உங்களை வணங்காம போகவே மாட்டேன். ராமா, இல்ல, நான் பூ வைக்காம போக மாட்டேன். ராமா, 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 Rama, 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 Jai Ram. கடவுளே, கண்கண்ட தெய்வமே, நீ என் தெய்வத்தின் பெயரை கூறிய பிறகு உன்னை துன்புறுத்தியதற்காக நான் வருந்துகிறேன். உனக்கு என்ன வேண்டும் கேள். நான் போற காரியம் நல்லபடியா நடந்து முடிய என்ன ஆசீர்வதிக்கணும். மூசா, என்னை கட்டாயப்படுத்தி காட்சி தர வைத்து வணங்கிய உனக்கு சகல நன்மைகளும் உண்டாகும். நீ போகும் காரியம் தடைகளை தாண்டி நல்லபடியாக முடியும். மூசா, உனது எதிரி லீ உன்னை வழிமாற்றிவிட்டு அவன் சிவனேஸ்வரம் சென்று விட்டான். அதனால் நீ திரும்பி வந்த வழியே சிவனேஸ்வரம் செல். நீ வெற்றியுடன் திரும்புவாய். போய் வா. என்ன குருவே, குருநாதர் நம்மள பார்த்து அந்த அலறாரு. நாம வேஷம் போட்டுட்டு வந்திருக்கிற விஷயம் அந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? மங்கி, அவர் சகல சாஸ்திரங்களையும் கரைச்சு குடிச்ச முக்காலமும் உணர்ந்த ஞானி. இவர் எதிரில யாரு போய் நின்னாலும் அவருக்கு நிக்கிறவங்க உடல் தெரியாது, உள்ளமும் உணர்வுகளும் மட்டும்தான் தெரியும். இப்படித்தான் அவர் நம்மளை கண்டுபிடிச்சிட்டார். அப்புறம் ஏன் அந்த ஆளை போய் பார்க்கலான்னு போனீங்க? டேய், அவர் இந்த அளவுக்கு இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். தப்பு நடந்து போச்சு. சரி, இப்ப என்ன பண்ண போறோம்?
மறுபடியும் ஆவுடைய அம்மா கிட்ட போய், தாயே உன் திருவடியே எனக்கு அடைக்கலம்னு அவங்க காலை விழுந்துட வேண்டியதுதான். நம்மளை பத்தி தெரிஞ்ச அந்த ஆளை இப்படியே விட்டா நமக்கு ஆபத்து இல்லையா? அவரால மற்றவங்களுக்கும் நம்மளை பத்தி தெரிய போகுதுங்கிற சூழ்நிலை உருவானால் அப்போ அவரை பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு சுவடி தான் முக்கியம். வா, ஆவுடைய அம்மா வீட்டுக்கு போலாம். அதான் சரி. தாயே பராசக்தி, இது என்ன கொடுமை? இப்படி ஒரு துர்சக்திய நீ எப்படி உன் சன்னதிக்குள்ள அனுமதிச்ச? அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? ஆவுடைய அம்மா கிட்ட ஏன் சுவடி பார்க்கணும்னு சொல்றாங்க? இங்க என்ன நடக்குது? முதல்ல ஆவுடைய அம்மாளை எச்சரிக்கணும். செல்வம், செல்வம், ஏ செல்வம், சொல்லுங்க சாமி. நீ சீக்கிரமா போய் ஆவுடைய அம்மாளை வர சொல்லு. என்ன விஷயமா ஐயா? தலை போற காரியம், சீக்கிரம் போய் வர சொல்லு. சரிங்க சாமி. போ. ஐயா முத்தையா பிள்ளை, நீங்க திரும்ப திரும்ப வந்துதான் உங்க அவசரத்தையும் அதுக்கு என்னுடைய அவசியத்தையும் உங்களுக்கு உணர்த்தணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க முதல் தடவை சொன்னப்பவே விஷயத்தோடைய விபரீதம் எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா நான் இப்ப உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கேன். தயவு செஞ்சு நான் சொன்னதை புரிஞ்சுக்கோங்க. போயிட்டு வாங்க. மருத்துவனுக்கே மருத்துவம் தேவைப்படும் போது அவன் மற்றவங்களுக்கு எப்படி மருத்துவம் பார்க்க முடியும்? அதுதான் இப்போ ஆவடியோட நிலைமை. பௌர்ணமி முடியட்டும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இப்போ போயிட்டு வாங்க. அம்மா, அம்மா, அம்மா. ஏன் இப்படி ஓடி வர்றான்? என்ன செல்வம், ஏன் இப்படி ஓடி வர்ற? குருஜி, என்ன விஷயம்? பதட்டப்படாம சொல்லு. குருஜி. குருஜி, குருஜி, குருஜிக்கு என்னாச்சு சொல்லு. குருஜி, குருஜி உங்களை அவசரமா கிளம்பி வர சொன்னார்மா. அதுக்கேன்பா இப்படி பதறிட்டு வர்ற? குருஜி பதட்டத்தோட சொல்லும்போது நான் எப்படிங்க இதை பதறாம சொல்ல முடியும்? என்னப்பா சொல்ற? குருஜி பதட்டத்தோட சொன்னாரா? ஆமாம்மா, குருஜி இது வரைக்கும் இப்படி பதட்டமா இருந்து பார்த்ததே இல்லம்மா. ஐயோ, என்னென்னமோ நடக்குதே. என்னங்க, கார் எடுங்க போலாம். அவட நம்ம கார் ஒர்க் ஷாப்ல இருக்கு. வா, வேற ஏதாவது ஒரு வண்டி வச்சுட்டு போயிட்டு வந்துடலாம். அம்மா, என்கிட்ட கார் இருக்குமா. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என் வண்டியில போயிடலாம். யோசிக்காதீங்கம்மா, நீங்க தான் எங்களுக்கு உதவல, நாங்களாவது உங்களுக்கு உதவுறோமே. வாங்க, வா போலாம். எதுக்கு தாமதம் பண்றீங்க? வாங்க, சீக்கிரமா வாங்க, போலாம். வாங்க வாங்க. தெய்வீகம் நிறைஞ்சு கிடக்கிற கோவிலே அதிர்ற அளவுக்கு ஒரு தீய சக்தி இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சு கோவில் வரைக்கும் வந்திருக்குன்னா இனியும் இங்க என்னென்ன விபரீதங்கள்லாம் நடக்க போகுதோ. குறிப்பா ஆவுடை அம்மாவுக்கு தான் ஏதோ பெரிய ஆபத்து காத்திருக்கும் போல இருக்கு. முத்தையா பிள்ளை ரூபத்தில் இருக்கிற லீ அவளை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த போறானோ. குருநாதர் ஒரு நாள் கூட என்னை இவ்வளவு அவசரமா கூப்பிட்டு அமிச்சதே இல்லையே. எதுக்கு கூப்பிட்டாரு?
என்ன சொல்ல போறாரு? எதுவுமே தெரியலையே. ஏன்பா செல்வம், உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கும் எதுவுமே தெரியலம்மா. ஆனா குருஜி ரொம்ப பதட்டமா இருக்காருமா. முகத்துல ஒரு விதமான பயம் தெரிஞ்சுதுமா. கண்ணுல ஒரு விதமான மிரட்சி இருந்ததுமா. பேச்சு கூட தடுமாறிதாம்மா பேசினாரு. ஏன்பா, அவர் உடம்புக்கு ஏதாச்சும்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்காரு. ஆனா அவரோட படபடப்பை பார்த்தா அவர் எதையோ பார்த்து ரொம்ப பயந்த மாதிரி தெரியுதுமா. அவர் எல்லாம் தெரிஞ்ச ஞானி, அவர் எதை பார்த்து பயப்பட போறாரு? சரி, கோயிலுக்கு போனால் தெரிஞ்சிட போகுது. இதை பார், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ எதை பற்றியும் கவலைப்படாத, தைரியமா இரு. கிழவ நம்மளை பார்த்துதான் வெலவெலத்து போயிருக்கிறான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அம்மா கிட்ட நம்ம யாருன்னு சொல்லிட்டா நாம இந்த ஜென்மத்துக்கு சுவடியை உங்ககிட்ட இருந்து வாங்க முடியாது. முதல்ல அவனை தீர்த்து கட்டணும். அப்போதான் அந்த சுவடி நம்ம கைக்கு வரும்.